இன்னைக்கு குடிக்க வேற யாருக்கும் எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன குடிக்கிறான் இவன்? யோ பெருசு, இன்னொரு பாட்டில் எடு. கையறா. டேய் முத்து, எப்படா வெளியில வந்த? ஏய் கந்தா, ஒரு வகையில பார்த்தா இவன் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் பண்ண வந்தான்டா. வீடும் இல்லை, குடும்பமும் இல்லை, ஜாலியா கிடைக்கிறத குடிச்சிட்டு சுத்தினா மட்டும் போதும் இல்ல. ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். ராகவன்னா இப்ப வீட்டுல இல்ல, பொண்டாட்டி வேற படுத்த படுக்க. யோகந்தான். உன்னை சொந்த தம்பி மாதிரி தான்டா ராகவண்ண கூட வச்சிருந்தாரு. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிருக்கே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? உனக்கெல்லாம் எனக்கு நல்ல சாவே வராதுடா. ஏய், உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. டேய், இன்னைக்கு எனக்கு குடும்பம் இல்ல, குழந்தைங்க இல்ல. ஆனா அதெல்லாம் ஒரு காலத்துல எனக்கு இருந்துச்சுடா. அதையெல்லாம் நாசம் பண்ணது யாருன்னு இன்னைக்கு தாண்டா எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நான் ஏன் உன்னை சும்மா விடுறேன் தெரியுமா? ஒரு காலத்துல உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சேன். அதுக்காக மட்டும்தான். இத பாரு, இன்னொரு தடவை என் பசங்க முன்னாடி கைய வாங்கின, கடைசி அஸ்தி கரைக்கிறதுக்கு உன்னோட ஒரு பிடி சாம்பல் கூட கிடைக்காது. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? இல்ல, ஒன்றும் இல்லை. வேலைக்கு போயும் என்னால் அங்கே உட்காரவே முடியல. அதான் கிளம்பி வந்துட்டேன் உங்களை பார்க்க. நானும் உன்னை பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். ஐயோ, இது எதுக்கு? நான் சும்மா தமாஷுக்கு தான் சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? இல்ல இல்ல பரவாயில்ல. இனி ஷர்ட் வாங்கி தர யாரும் இல்லைன்னு நினைக்க வேணாம். அசோகனை தவிர வேற யாருமே என்கிட்ட இப்படி பாசம் காட்டினதில்லை. இனிதான் நான் இருக்கல்ல. சரி, கிளம்புறேன். ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டா போகணும். சரி. நல்ல யார் நீ? எதுக்காக இங்க வந்திருக்க? என்ன விடு, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எதுக்கு என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு உன் பர்ஸ்ல பார்த்த போட்டோ யாரோடது? சொல்லுடா, யாருது? அதான் நீங்க ஏமாத்திட்டு ஓடி போனீங்களே ஒரு பொம்பளை, அவங்களோட பையன் தானா? என் பர்ஸை பார்த்து அதிர்ச்சியில நீங்க உறைஞ்சப்பவே எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் என்னோட அப்பான்னு. நானும் உங்களோட ரத்தம் தான். நான் யாரையுமே குத்தம் சொல்லல. ஆனா என்னோட அம்மா, அவங்க உயிரோட இருக்காங்களா செத்தாங்களான்னு தேடி பாத்தீங்களா என்ன? அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க ரொம்ப கொடூரமா
3 குழந்தைங்களையும் ஒரு அம்மாவையும் தவிக்க விட்டு போன ஒரு கொடூரன். என் வாழ்க்கையில நான் யாரை மன்னிச்சாலும் என் பொண்டாட்டிய மட்டும் மன்னிக்க மாட்டேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இருக்கும். எல்லாருமே அவங்கவங்க தப்ப நியாயப்படுத்த தான் செய்வாங்க. என்னோட முடிவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காகத்தான் நான் காத்திருக்கேன். உன் அம்மா கிட்ட நான் இறந்துட்டேன்னு சொல்லிடு. இந்த ஒரு உதவி மட்டும் நீ எனக்காக செய்வேன்னு நம்புறேன். நெல்றி, நீ என்ன நினைச்ச? வாழ்க்கை பூரா நான் ஜெயிலே இருப்பேன்னா? நீயும் உன் தங்கச்சிங்களும் வளர்ந்து பெருசு ஆகட்டும் தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆசையை உன் மனசுலயே வச்சுக்கோ. என் மனசுல இருக்கிற ஆசைய நிறைவேற்ற எனக்கு தெரியும். நீ தப்பா நினைச்சிட்ட. ஏதோ ஒரு சமயத்துல எங்க அம்மா உனக்கு படிக்க விரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நாங்களும் செய்வோம்னு நீ நினைக்க வேணாம். நான் ஆசைப்பட்டதை இது வரைக்கும் நான் அடையாம இருந்ததே இல்லை. உன்னோட இந்த ஆசை கண்டிப்பா நடக்காது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நடக்காது. உன்னையும் உன் தங்கச்சிங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீங்க கொடுத்த அப்ளிகேஷன்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா இதுல டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லையே. சரி, நீங்க மறுபடியும் அதை அனுப்பிச்சு வைங்க. ஏண்டா சரி, நான் பம்பர்ல உட்காந்துட்டு இருப்பேன். அண்ணா பிரச்சனை நான் இல்லை. தெரியாம பார்த்துக்கலாம். உட்காந்துட்டேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. இருங்க, நான் கூப்பிடுறேன். நான் அப்புறம் பேசுறேன். சார் இருங்க சார், என்னாச்சு? Hey, stop! Hey, நில்றா. Hey. Hey, stop! Hey. Hey, stop! யாரா உன்னை அனுப்பிச்சாங்க? சொல்றா. அதான் கேட்டேன், யாரா உன்னை அனுப்பிச்சாங்க? நான் சொல்றேன். அது அலெக்ஸ் சார். இனிமே அவன் இந்த சிட்டிலேயே இருக்கக்கூடாது. என் பொண்ணுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அவனை நான் இங்க வரவழைச்சேன். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். சொன்னது புரிஞ்சதுல? ஓகே சார், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்.
இது அட்வான்ஸ். சரி. மேட்ரை முடிச்சதுக்கு அப்புறம் மீதி உங்க கைக்கு வரும். ம். நீங்க போங்க. ஓகே சார். எங்க சார் போனீங்க? எம்டி தேடிட்டு இருக்காரு. சார் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காரு. நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அதான் என்ன கொல்ல அனுப்பிச்சீங்கள, அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் இங்க வந்து நிக்கிறேன். கொல்ல வந்தாங்களா? யாரு? யாரு? யாரு சொல்லு. உன்னை கொல்ற அளவுக்கு உனக்கு யாரு எதிரிங்க இருக்காங்க? நாம உடனே இத போலீஸுக்கு தெரியப்படுத்தலாம். உனக்கு உனக்கு ஒன்னும் அடிபடலையே? இல்ல, ஏன் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நாம விசாரிக்கலாம். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. போ. பணமும் போச்சு, மாட்டவும் செஞ்சிட்டோம். என்ன அவர் எதுக்காக கொலை பண்ணணும்? என்ன காரணமா இருக்கும்? அலெக்ஸ் சார் தான் காரணம்னு அவனுங்க சொன்னானுங்க. ஆனா இவரு எதுக்காக என்ன கொலை பண்ணணும்? சரத் சார், என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க. நீ என்னை எப்படி பாக்குற? அது என்ன உனக்கு தெரியாதா? நீனா எனக்கு உயிர். மத்தவங்கள விட உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் உங்க அப்பா தெரியுமா? தெரியுமே. நேரா வரும்போது டேடியும் உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. என்னால உன்னை அப்படி பார்க்க முடியாது சரத். இங்க பாரு, உங்க அப்பா இதுவரை எனக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்காக நீ சொல்ற மாதிரி என்னால நடந்துக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை என் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். டேய், அவன் உயிரோட என் முன்னாடி வந்து நிக்கிறான்டா. என்ன நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறான். என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ஆம்பளைன்னா சொன்ன வார்த்தைய காப்பாத்தணும்.
அவனை இந்த ஊர்ல இருந்து விரட்டுறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு பணம் கொடுத்தது. சொன்னீங்கன்னா அதை செய்யணும். அதை விட்டுட்டு அவன் கையால அடி வாங்கிட்டு என்கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? என்னது? இத பாரு, ஷரத்தை எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து நீங்க விரட்டி அணுங்க, அது போதும் எனக்கு. அதாவது என் பொண்ணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவன் இந்த ஊர்ல இருக்க கூடாது. டேய், நானா விரட்டி விட்டா என் பொண்ணுக்கு என் மேல சந்தேகம் வந்துரும்ல. டேய், எனக்கு என் பொண்ணோட எதிர்காலம் தாண்டா முக்கியம். சரி.